அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொலி, தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது இனி மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு எழுதப்படுகிற அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த மருந்து சீட்டில் அதாவது அவங்க மருந்து எழுதும் போது அவர்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது ஆங்கிலேய பெரிய எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று தமிழக அரசு சுகாதாரத்துறை உத்தரவு போட்டு இருக்காங்க. ஏன் இதுவரை மருத்துவர்கள் அவர்கள் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுந்து அதுக்கு மெடிக்கல்ல நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிடலையா? எதற்காக இப்படி திடீர் என்று தமிழக அரசு இந்த உத்தரவை போட்டு இருக்கிறது? இது நல்லதா? இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள். அதாவது இதை முதலில் அமுல்படுத்தியது கேரள அரசு. அதாவது அங்க என்ன நடந்ததுன்னா, மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அந்த பரிந்துரைக்கிற அந்த மருந்து சீட்டில் ஆங்கிலத்தில் தான், அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில காலங்களாக அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது தமிழகத்திலும் அது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா, ஒரு மருத்துவரை நாம் போய் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை, உடல் நிலைகளை நாம் சொல்றோம். அவர் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நம்மளை பரிசோதனை செய்து சில மருந்துகளை நமக்கு பரிந்துரை செய்வார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய கையெழுத்து ஒண்ணுமே புரியாது. ஏதோ எழுதியிருப்பார், ஒரு கோடா காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு அப்படின்றது மட்டும் புரியுற அளவுக்கு தான் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை அதாவது மருந்து ஆளுநர் மெடிக்கல்ல போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். இதுதான் இதுவரை நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் சில சமயங்களில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள், அதாவது மீடியாவிலும் சரி பொதுவெளியிலும் சரி வந்திருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணும்போது இல்லது இந்த நோய்க்கு போகும்போது இந்த நோய்க்கு தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு தான் ஆர்ப்பாட்டமோ மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டங்கள் நடக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ மரணங்கள், அதாவது மருத்துவர்கள் எழுதி கொடுக்குற அந்த மருந்து, அவர் என்ன மருந்து எழுதி கொடுத்திருக்கார், மெடிக்கல்ல என்ன மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டவருக்கும் தெரியாது. இதனால் ஏற்பட்ட மரணங்கள், அதாவது வெளியிலே வராத பல மரணங்கள் இருக்கு. இதை அடிப்படையாக கொண்டுதான் மத்திய சுகாதாரத்துறை இப்படி ஒரு உத்தரவை அனைத்து மாநிலங்களுக்கும் போட சொல்லுகிறது. அதை இப்ப மாநில அரசுகள் பரிந்துரைக்கிறார்கள். நான் மருத்துவத்துறையை குற்றம் சாட்டவில்லை. உலகத்தில் கண்கண்ட நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் என்றால் அது மருத்துவர்கள் தான். மருத்துவத்துறை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மனித இனத்துக்கு. அப்படி இருக்கிற மருத்துவத்துறையில் எல்லோரும் நல்லவங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை என்கிட்ட தைரியமா சொல்ல முடியும். பல மருத்துவர்கள் அதாவது பரிசோதனை செய்து ஒரு மருந்து கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம போவோம், தலைவலி, ஜுரம், காய்ச்சல், இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருப்போம். ஒரு மருந்து கொடுத்து அனுப்புவாரு, 2 நாள்ல சரியாகாது. திரும்பவும் அதே மருத்துவர் இடத்துல நாம் போவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டை ஒரே கோடு கிழிச்சிட்டு புதிதாக ஒரு மருந்து, அதாவது முதல்ல கொடுத்த மருந்துக்கு பதிலாக இன்னொரு மருந்து எழுதி கொடுப்பார். சில பேருக்கு சரியாகிவிடும், சில பேருக்கு உயிரே. அது எதற்காக, எதனால் என்பது புரியாமலேயே பல விஷயங்கள் கடந்து போயிருக்கிறது. இப்ப வருகிற கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வருகிற வியாதிகளுக்கு மருத்துவர்களாலேயே சரியான மருந்தை பரிந்துரை செய்ய முடியவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல் தடவை போகும்போது ஒரு மருந்து கொடுக்கிறார், 2வது தடவை போகும்போது இன்னும் எனக்கு உடம்பு சரியாகல அப்படின்னு சொல்லும் போது அதே மருத்துவர் அந்த மருந்தை விட்டுட்டு வேற ஒரு மருந்து கொடுக்கிறார். இப்படியான நிகழ்வுகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் தமிழக அரசு, அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு, மெடிக்கல்ல டாக்டர் என்ன எழுதுறாருன்றது அவருக்கு புரியுதா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் மெடிக்கல்ல இருக்கிற அந்த மருந்து ஆளுநருக்கு சரியா தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதுவரை எல்லாம் மருந்து வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய உறவினர்களோ தெரிந்தவர்களோ இவர்களுக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது மெடிக்கல் ஷாப்ல மாத்திரையை மாத்தி கொடுத்துருவான் தப்பா. இப்போ டாக்டர் இந்த மருந்து கரெக்டா எழுதி இருந்தாருன்னா நமக்கு அது தெரிந்தால் அவன் மாத்திரையை மாத்தி கொடுத்தா கூட, இது இந்த மாத்திரை இல்லப்பா, டாக்டர் வேற மாத்திரை எழுதியிருக்காரு, நீ என்ன வேற மாத்திரை மாத்தி கொடுக்குற அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். ஆனால் மருத்துவர் என்ன எழுதியிருக்காருன்னே நமக்கு தெரியாத பொழுது நம்ம எப்படி கேட்க முடியும்? இந்த மாத்திரையை தான் எழுதியிருக்காரு, அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை வாங்கி கொண்டு போய் அங்கே ஏற்படுகிற தவறுகளாலும் உயிர் போகிற அளவுக்கு, இல்லது உடலில் பாதிப்புகள் ஏற்படுகிற அளவுக்கு உடல் பாதிக்கப்பட்டு நிறைய சம்பவங்கள் இதுபோல் தமிழகம் முழுக்க அல்ல, உலகம் முழுக்க நடந்திருக்கிறது. இப்படி இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது அப்படி என்பதற்காக இனி மருத்துவர்கள் அவர்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எழுதுகிற அந்த மருந்துகளினுடைய பெயர்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவு போட்டு இருக்கிறது. உண்மையிலேயே இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்ரெடி சில மருத்துவர்கள் இந்த முறையை அவர்கள் கையாளுகிறார்கள். அதை நான் நேரிலேயும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கொடுக்குற அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு புரிகிற மாதிரி தான் மாத்திரையோட பேரை எழுதி கொடுக்குறாங்க.
இப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம். மருத்துவர் அந்த பேரை எழுதியிருக்காரு இல்லையா, நம்ம என்ன உடல்நிலை சரியில்லைன்னு போயிருக்கோம், மருத்துவர் மருந்து கொடுத்திருக்காரு, அதை நம்ம கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணா இந்த மருந்து எதற்கு என்பது கூகுள் சொல்லிடும். அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள் வருவதை தடுப்பதற்கு இது மிகப்பெரிய அளவில் இது பயன்படும். அரசு இது செய்திருப்பது வரவேற்கக்கூடியது. உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு அரசுக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இதனால் பல உயிரிழப்புகள், அஜாக்கிரதையான செயல்கள் தடுக்கப்படும். மருந்து ஆளுநர் எடுத்தலும் மருத்துவர் எடுத்தலும். இப்போ நோயாளிகள் நம்ம ஜாக்கிரதையாக நாம் அதை மருந்து சீட்டை கையாள முடியும். அப்படி ஒரு நிலை இந்த அரசு செய்திருப்பதற்காக அரசுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, நான் பொதுமக்களிடம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மருந்து வாங்கும் போது முதல்ல பார்க்க வேண்டியது அது மருத்துவர் எழுதிய மருந்து தானா, ரெண்டாவது பார்க்க வேண்டியது எக்ஸ்பிரி டேட். இந்த மருந்து என்றைக்கு வந்தது, என்றோடு முடிகிறது அப்படின்னு அந்த எக்ஸ்பிரி டேட்டை பாருங்க. இதை ரெண்டையும் பார்த்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை தான். ஏன்னா பாதிக்கப்பட போவது நம்முடைய உடல். ஆகவே நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 பொதுநலனும் அரசியலும் கலந்து உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருப்பேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.